வணக்கம். ராவணனுடைய மனைவியாகிய இலங்கையின் பேரரசியாகிய மண்டோதரி பற்றி பார்த்துட்டு வர்றோம். அவள் துயரத்துக்கு அளவில்லை. என்ன காரணம்? அவள் எதுவும் தப்பு செஞ்சாளா? ஒன்றும் செய்யல. அவள் மயன் மகளாக பிறந்தாள். ராவணனின் மனைவியானால் இந்திரனே வென்ற இந்திரஜித்தை மகனாக பெற்றால் இத்தனை பெருமைகளை உடையவளாக இருந்தும் அவள் துன்பத்திற்கெல்லாம் காரணமாக இருந்தவன் அவள் கணவனாக்கிய ராவணன் தான் என்றாலும் கூட இவள் கண்ணீர் சிந்துகின்றாள். தட்டி கேட்கல. ராவணனை ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மந்திராலோசனை நடக்கிற போது பெண்கள் உள்ளே போக மாட்டாங்க, அதனால் அதில் பேசலை. ஆனால் அவள் இந்திரஜித்தன் இருந்த போதும் அக்ககுமாரன் இருந்த போதும் அவளுடைய துன்பத்தை வெளிப்படுத்துகிற போது அதில் ராவணனுடைய செயல்பாடுகளை போகிற போக்கில் சுட்டி காட்டிக்கிட்டே போகிறான். அதுலேயும் குறிப்பாக இந்திரஜித்தனுடைய மரணத்தை பார்த்துட்டு சொல்கிறா, ஒரு நாளைக்கு இதே மாதிரி தானே என் கணவனும் இப்படி ஒரு நிலையை அடைவான் என்று அதை நினச்சும் வருத்தப்படுறான். அந்த நிலையும் வந்தது. எப்படி? ராவணன் மூலபல படையோடு போய் படைகளெல்லாம் கடும் யுத்தம் புரிந்தன. ஆனால் ராமனுடைய அம்பு அவனுடைய உடம்பை துளைத்து எறிந்தது. அப்படி துளைத்தெறிந்த அந்த உருவம் தரையில் விழுந்தபோது மண்டோதரி அலறி ஓடி வர்றான். அப்படி அலறி ஓடி வந்த அவன் மேலே விழுந்து அழுகிறா. இதற்கு முன்னாடி ஒரு ஓமை எப்படி காட்டினார்னா, இந்திரஜித்தின் மீது மண்டோதரி மகனே என்று விழுந்து அழுத போது மலை மேல் விழுந்த மயிலென அவள் அலறினாள். ஆனால் இங்கே கடல் மேல் விழுந்த மின்னல், தரங்க நீர் வேலையில் தடித்து வீழ்ந்தன்ன உறங்கிலர் மதுகையான் உரத்தின் உற்றனல். இந்த ஓமை எதுக்காக அப்படின்னா, மலை மேல் விழுந்த மயில் கூட அப்படியே இருக்குங்க, ரெண்டுமே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு வேணால் அது மறையலாம். ஆனால் கடல் நீரில் விழுந்த மின்னல் உடனே மறைஞ்சு போகும். இவள் மறைய போகிறா. உடனே அவள் எப்படி கதறி அழுதா என்றால், எத்தனை வரங்களை நீ பெற்ற, சிவபெருமான் இருந்த மலையை தூக்குன பெருமையுடையவன் இல்லையா நீ? வெள்ளருக்கம் சடைமுடியன் வெற்படுத்த திருமேனி. இப்படி தான் பாட்ட ஆரம்பிக்கிற. அந்த பாட்டை பாருங்களேன். வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் தேடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கவர்ந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி. இப்படி தான் பாட்டை ஆரம்பிக்கிறா. இந்த ஆரம்பித்து இந்த பாட்டை முடிக்கிறப்ப, உன்னுடைய உடம்பெல்லாம் ஒரு அம்பு போதுமே ராமனுக்கு, ஏன் உன் உடம்பெல்லாம் துளைக்கிற மாதிரி போட்டான்? அந்த சீதையினுடைய எண்ணம் உன் மனசில் இருக்குன்னா, முன்னமே ஒரு இடத்துல கம்பன் சொல்கிறாரு, அவள் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டாள். யார்? சீதை என்பதை காட்டிலும் சூர்பனகையின் வார்த்தையால் ராவணனுடைய இதய சிறையில் அவள் வைக்கப்பட்டாள். இந்த சிறையை உடைச்சி வெளியே வந்தால் தான் அந்த சிறையை இருந்து வெளியே போக முடியும். அசோகவன சிறையை கூட உடைச்சி விடலாம். ஆனால் இவனுடைய இதய சிறையை யார் உடைக்கிறது? ராமன் தான் உடைச்சான். இப்போ விழுந்து கதறி அழுகிறா. அழுதுட்டு என்ன செஞ்சா அப்படின்னா, அப்படி அழுதுகிட்டே வர்ற போது அந்த உயிரோடு உயிராக கலந்துட்டாங்கிறாருங்க. சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னன் தான் பிழை செய்திருக்கிறோம் என்பதை தெரிந்தவுடன் யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு கெடுக என் ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விழுந்து சாகிறான். அதை பார்த்துக்கிட்டே இருந்த கோப்பரு தேவி அவள் என்ன பண்ணுறா, கணவனுடைய அந்த மரணத்தை பார்த்து அரண்டு அவளும் இறந்து விழுந்துடுறா. அதுக்கு இளங்கோடிகள் சொல்கிறவமே உலகத்தில் யாருமே சொல்லாதது. இப்போ உயிரோடு இருக்கிறவனை தேடி உயிரோடு இருக்கவன் போவான். இறந்து போன உயிரை தேடி யார் போவா? இன்னொரு உயிரத்தை அனுப்பிடுமா. தன்னுயிர் கொண்டு அவனுயிர் தேடினல் போல் அப்படிங்கிற இளங்கோடிகள். அதே போல் இங்கே இவன் என்ன செய்கிறா, உடல் மேலே விழுந்து அழுகிற போது அந்த உயிரும் என்னாச்சு, அதோடு சேர்ந்து போயிடுச்சான். என்று அழைத்தனல் ஏங்கி எழுந்தவன் பொன் தழைத்த பொறுவுர் மார்பினை தன் தலை கைகளால் தழுவி தனி நின்றழைத்து உயிர்த்தால் உயிர் நீங்கினாள். தவறு செய்தவனாக இருந்தாலும் கூட கணவன் அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவள் என்ன செய்கிறா, அவனோடு கலந்துடுறா. அதாவது நாம் புராணங்கள் இதிகாசங்கள்லாம் படிக்கிற போது எத்தனை தான்
கொடியவர்களாக கணவன்மார்கள் இருந்தபோதும் கூட அவர்களுடைய மனைவிமார்கள், துரியோதனுடைய மனைவியாகிய பானுமதியாக இருந்தாலும் சரி, அதே போல் சூரபத்மனுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, ராவணனுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் தங்கள் கணவன் மீது மற்றற்ற அன்பும் காதலும் கொண்டிருந்தார்கள். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, அவன் தப்பு செய்கிறப்ப ஏன் இவங்கெல்லாம் அதை எடுத்து சொல்லலை அப்படின்னு. அது அந்த காலத்தில் உரிமை இல்லாமல் இருந்திருக்கலாம், அவ்வளோதான். அப்படி அவள் மறைகிற அந்த காட்சியை பார்க்குற போது நமக்கு உண்மையிலேயே மனதில் வேதனை ஏற்படுகிறது. எத்தனை பெரிய சாதனைகளை செய்த கணவனையும் மகனையும் மாநகரத்தையும் பேரரசையும் ஆண்ட அந்த அரசி அவள் விழுந்து மறைகிற போது நமக்கு ஓர் அதிர்வும் கலக்கமும் ஏற்படுகின்றன. இத்தகைய பெருமை மிகுந்த மண்டோதரியினுடைய பெயரை குறிப்பிட்டு மணிவாசக பெருமான் குயில் பத்தில் பாடியிருக்கிறார் என்று சொன்னால், திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார் ராவணனை, நாம் முன்னமே சொல்லியிருக்கிறோம். திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார் ராவணனை. ஆனால் மண்டோதரியை மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் பாடியிருக்கிறார் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய ஆச்சரியம். ஏறுதரும் ஏழுலகும் ஏத்த எவ்வுருவும் தன்னுருவாய் ஆறுகளி சூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பமளித்த பெருந்துரை மேய பிராணி சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாட்டானை கூவாய். மங்கையர்க்கரசி வளவர்கோன்பாவை என்ற திருஞான சம்பந்தர் பாண்டிமாதேவியை பற்றி, பாண்டிய அரசியை பற்றி பாடியிருக்கிறார். அதுபோல இங்கே பாடல் பெற்ற தலமாக விளங்குவதைப் போல பாடல் பெற்ற பெயராக மண்டோதரி விளங்குகிறார். திருவாசகம் படிக்கிற போது நமக்கு அவருடைய நினைவு தோன்றுகின்றது. இத்தகைய பெருமை மிகுந்த அருமை மிகுந்த ஓர் பெண்ணரசியை நாம் இழக்கிற போது, இதை படிக்கிற போது மனதிலே ஒரு பெரிய ஆழமான துயரம் ஏற்படுகிறது. அதற்கு காரணம் அப்படி அவளை படைத்து காட்டிய கம்பன் தான். மண்டோதரியை போன்ற மாதரசிகளை தன்னுடைய காப்பியத்தில் படைத்து கம்பன் இப்படிப்பட்ட ஒரு காப்பியம் உலகத்தில் வேறு யாராலும் படைக்கப்படவில்லை என்று சொல்லும் அளவிற்கு தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறான். ராமாயணத்தை படிக்கிற போதெல்லாம் அது பக்தி, அது மதம் என்பதெல்லாம் தாண்டி மனிதம் என்பதுதான் அதனுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து ராமாயண பாத்திரங்களை பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.